கோடை விடுமுறை காலங்களில் பயணிகளின் வசதிக்காக முக்கிய நகரங்களுக்கிடையே இயக்கப்படும் சுவிதா மற்றும் சிறப்பு கட்டண ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று துவங்கியது. இந்த ரயில்களில் கூடுதல் கட்டணம் என்பதால் டிக்கெட் முன்பதிவு சூடுபிடிக்கவில்லை. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் எஸ். விவேக். வழக்கமாக கோடை மாதங்களில் ரயிலில் பயணிப்போர் எண்ணிக்கை அதிகமாகும். குறிப்பாக மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிந்து கோடை மாதங்களில் குடும்பத்துடன் பலர் சொந்த ஊருக்கு செல்வர். இதன் அடிப்படையில் இந்த வரும் ஏப்ரல் மே மாதங்களில் அனைத்து ரயில்களிலுமே முன்பதிவு முடிந்துள்ளது. குறிப்பாக சென்னை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் ரயில்களில் முன்பதிவு முடிந்துள்ளது. இதையடுத்து சிறப்பு ரயிலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. அதன் அடிப்படையில் சென்னை, நாகர்கோவில், தூத்துக்குடி மற்றும் எர்ணாகுளம், கொச்சிவேலி உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கிடையே 116 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில் அறிவித்துள்ளது. அதாவது இவை சுவிதா ரயிலும் மற்றும் சிறப்பு கட்டண ரயில்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதற்கான முன்பதிவு இன்று துவங்கியுள்ளது. அதாவது வழக்கமான சிறப்பு ரயில் என்றால் உடனடியாக துவங்கிய ஒரு சில நிமிடங்களே அதன் முன்பதிவு முடிந்துவிடும். இன்றைய நிலைமை பொறுத்தவரை இந்த சுவிதா மற்றும் சிறப்பு கட்டண ரயில்களில் கட்டணம் அதிகம் என்பதால் பெரிய அளவில் பயணிகள் முன்பதிவு செய்யவில்லை. இதனால் இந்த ரயில்களில் டிக்கெட்டுகள் அப்படியே உள்ளன. இந்த சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் அதே சமயத்தில் ரயிலில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதை அடுத்து இனியாவது தெற்கு ரயில்வே சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை பயணிகள் வைத்து சென்றுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் எஸ். விவேக்.